இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்தும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலத்துக்கு ஏற்ற செய்தியை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். 3 நிலைமைகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஒரு சபையின் 3 நிலைமை. இன்றைக்கு பல பேர் இந்த 3 நிலைமையில் யாராவது இருக்கலாம். இதை நாம் அறிந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இன்றைய நாளிலும் நாம் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட ரீதியாக கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்பினார். ஆனால் அநேகர் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அவங்க உலகத்தை பிடித்துக்கொண்டு, உலக ஆசீர்வாதங்களை பிடித்துக்கொண்டு நான் நல்லாத்தான் இருக்கிறோம், நாம் செழிப்பாகத்தான் இருக்கிறோம், நாம் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறோம், நீர் என்னத்தை சொல்லுகிறீர்னு சொல்லி அவங்க அந்த வார்த்தை அசட்டை பண்ணினார்கள். அப்போ இன்றைக்கு அதே போல தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். கர்த்தருடைய ஜீவன் உள்ள ஆரோக்கியமான வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையை கேட்க இன்றைக்கு அநேகருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. சத்தியத்தை கேட்க விருப்பம் இல்லை. ஆனால் மனுஷனுடைய கட்டுக்கதைகளை கேட்க விருப்பம், மனுஷனுடைய போதனைகளை கேட்க விருப்பம், மற்றவங்களுடைய குற்றங்களை அறிகிறதுக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் சத்தியத்தை கேட்க இன்றைக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு களியாட்டுகள், இன்றைக்கு என்டர்டெயின்மெண்ட், அதுக்கு தான் இன்றைக்கு ஜனங்கள் விரும்புகிறார்கள். அப்போ நாம் யோசிக்க வேண்டும், நம்முடைய காலங்கள் குறுகி இருக்கிறது என்றால் அந்த கர்த்தர் கிருபையாக அந்த காலத்தை தந்திருக்கிற நமக்கு. அப்போ ரட்சிக்கப்பட்டோம் தான், ஆனால் ரட்சிக்கப்பட்டபடினாலே நாம் கேரண்டியாக பரலோகம் போக முடியாது. பரலோகம் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் பிள்ளைகள்கிட்ட நாம் பல காரியத்தை எதிர்பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளை இந்த படிப்பு படிக்க வேண்டும், அவன் இதை செய்ய வேண்டும், நல்ல ஒரு வாழ்க்கை வர வேண்டும், அவன் திருமணம் செய்ய வேண்டும், பிள்ளைகளை பெற வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அப்போ அதே போலத்தான் கர்த்தர் நம்மை ரட்சித்த தேவன் நம்மிடத்தில் பல காரியங்களை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பார்த்தீங்கன்னா நம்மை மாற்றுவதற்காகத்தான் வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், சத்தியத்தை கேட்க நமக்கு விருப்பம் இல்லை. ஆனால் மாறாக கட்டுக்கதைகளை கேட்டுக்கொண்டு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ இனி காலம் செல்லாது. ஆகவே இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அப்போ நானும் நீங்களும் ஆயத்தப்படுவோமாக. இந்த வார்த்தை தொடர்ந்து நாம் தியானிப்போம். பாருங்கள், இருதயம் விழித்திருக்கிற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். முதல் நாங்கள் பார்த்தோம் நித்திரை பண்ணுகிற நிலைமை. இன்றைக்கு பல பேர் அந்த நிலைமையை நீங்கள் இருக்கலாம். உடைய நிலைமையை நித்திரை பண்ணிக்கொண்ட நிலைமையாக இருக்கலாம். அதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு இருக்கிறீங்க. ரோமர் 12:2. அதனால் உங்களோட ரட்சிப்பு பூரணமாக முடியாதபடி இருக்கிறது. குழந்தையாக நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை. அப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொன்னால், இருதயம் விழித்திருக்கிற நிலைமை. அப்போ கர்த்தர் பார்த்தீங்கன்னா வார்த்தை அனுப்புகிறார். அந்த இருதயம் இன்னும் விழித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இருதயம் பார்த்தீங்கன்னா கடினப்பட்டதாக இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விடும். அந்த இருதய கடினம் அவர்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை விட்டு அதை பின்வாங்க தூண்டும் அந்த காரியங்கள். அதனால தான் இப்போ விழித்திருக்கிறபடியாக நல்ல சான்ஸ் நமக்கு. அப்போ நாம் வளர வேண்டும். அப்போ நாம் வளர வேண்டும் என்றால் பாலை குடிப்பதை நாம் விட்டுட்டு நாம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி எபிரேயரில் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இயேசுவை அறிந்திருக்கிற நாங்கள் அதோடு நிப்பாட்டக்கூடாது. சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 5:20. அப்போ அந்த சத்தியமுள்ளவரை அறிந்து கொண்டால்தான் சத்தியமுள்ளவருக்குள் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். சத்தியமுள்ளவருக்குள் நம்முடைய வாழ்க்கை இருந்தால்தான் நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். அப்போ ஆரம்ப காலத்தில் இயேசுவை பார்த்தீங்கன்னா நாம் ரட்சிக்கப்பட்டோம். இயேசுவை நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானம் எடுத்தோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் நடந்தது தான். ஆரம்ப கால உபதேசங்கள் நாம் வளருவதற்காக. ஆனால் நாம் கடந்து போக வேண்டும். அப்போ இயேசுவை அறிந்த நான் சத்தியமுள்ளவர் அறிவதற்கு நான் கடந்து போக வேண்டும். உங்களுக்கு தெரியும், யோவானை நாங்கள் பார்க்கும்போது அப்போ கர்த்தருடைய நாளிலே அவர் ஆவிக்குள்ளானார்னு சொல்லப்படும். அப்போ இயேசுவை பார்க்கும்போது அங்கே இயேசுவாக தெரியவில்லை. அப்போ ஒரு காலத்தில் அவர் இயேசுவாக அறிந்தவர் தான். ஆனால் அவர் ஆவிக்குள்ளான போது இயேசுவாக அவர் பார்க்கவில்லை. அதை வாசிக்கிறேன், அதை தான் விளங்கிக் கொள்வீங்க. பாருங்கள், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசித்து அதுக்கு பிறகு 13லேருந்து நான் வாசிக்கிறேன். முதல் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இப்போ நான் 13லேருந்து நான் வாசிக்கிறேன். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே
நிலையாங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சம் போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. பாருங்க, அப்போ யோவான் உலகத்தில் இயேசு இந்த காலத்திலே பார்த்த இயேசுவாக அல்ல, இப்போ இயேசுவை வேறு விதமாக பார்க்கிறார். அத்தான் வளர்ச்சியை நாங்கள் வர வேண்டும். அத்தான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன்னு சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வர வேண்டும். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ என்னுடைய இருதயம் விழித்து கொண்டு இருக்கிறது. அப்போ அதை நான் பயன்படுத்த வேண்டும். என்ற காலப்போக்கில் என்னுடைய இருதயம் விழித்திருக்காது, கடினப்பட்டு போய்விடும். அப்போ எல்லாவற்றையும் இழந்து விடுவேன். அக்கிரமக்காரன் என்னை விட்டு அகண்டு போன்று சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அதான் கர்த்தர் நமக்கு சான்ஸை தருகிறார். ஏண்டா இப்போ இருதயம் விழித்து கொண்டு இருக்கிறது. தயவு செய்து இந்த சான்ஸை விட்டு விடாதீங்க. பிறகு நீங்கள் கவலைப்படக்கூடாது. அந்த ஐஸ்வர்யவான் பாருங்கள், பாதாளத்திலிருந்து வேதனைப்படுகிறான். நல்ல சான்ஸ் இருந்தது அவனுக்கு மனம் திரும்புவதற்கு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களை வீணாக்கி விட்டான். ஆகவே பாருங்க, நமக்கு சான்ஸ் இருக்கிறது. ஆகவே இதை நாம் பயன்படுத்துவோம். நம்முடைய இதயம் விழித்திருக்கிறது. அப்போ நாம் பயன்படுத்துவோமாக. நானும் நீங்களும் சத்தியமுள்ளவரை அறிவதற்காக நாம் பிரயாசப்படுவோமாக. ஆவியானோட உதவியை நாம் நாடுவோம். அவருடைய வல்லமையை நாம் நாடுவோம். அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். இயேசுவை அறிந்ததான். ஆனால் இப்போ நான் சத்தியமுள்ளவரை அறிய வேண்டும். என்னுடைய வாஞ்சை அதுதான். அதுக்காகத்தான் நான் ஜெபம், ஆண்டவரே சத்தியமுள்ளவரை நான் அறிய வேண்டும். என்னுடைய வாழ்க்கை சத்தியமுள்ளவருக்குள் இருக்க வேண்டும். பாருங்க, அத்தான் கர்த்தர் இப்படியான வசனத்தை எனக்கு தருகிறார். உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாக இந்த பல காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நான் சத்தியமுள்ளவரை அறிய சத்தியமுள்ள வார்த்தைகள் கர்த்தர் தருகிறார். அப்போ அந்த வார்த்தை தான் இன்னும் அவருக்குள் வேர்கொள்ள உதவி செய்கிறது. சத்தியமுள்ளவருக்குள் என்னுடைய வாழ்க்கையை கட்ட உதவி செய்கிறது. அப்போ அப்படிப்பட்டவர்கள் தான் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். அப்போ கர்த்தர் எல்லாரும் இந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். பாருங்க, இந்த வார்த்தை நான் டேட்டெல்லாம் எழுதி வைத்திருக்கிறேன். கர்த்தர் எந்த நேரத்திலே இந்த வார்த்தை எனக்கு தந்தார் என்று சொல்லி பாருங்க. 21ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டிலே கர்த்தர் இந்த வார்த்தையை நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது, கர்த்தர் இந்த வசனத்தை நான் ஜெபம் பண்ணி வாசித்து கொண்டிருக்கும் போது, இந்த வார்த்தை மூலமாக இந்த 3 நிலைமையை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். இன்றைக்கு அநேகர் இந்த நிலைமையில தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்ல என்று சொல்லி, நீ காலம் செல்லாது, இந்த காரியத்தை நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்போ அந்த 3 நிலைமையிலிருந்து நாம் வெளியில் வர வேண்டும். அப்போ இதை நமக்கென்று நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த காரியத்தை. அப்போ நாம் சத்தியமுள்ளவரை நாம் அறிய வேண்டும். அதற்காகத்தான் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். பாருங்கள், ரட்சிப்பு அடைந்து வளர்ச்சி இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? அதாவது என்னுடைய இருதயம் விழித்திருக்கிறது தான், ஆனால் அதற்கு நான் இடம் கொடுக்காமல், கர்த்தருடைய வார்த்தை எனக்குள் வந்து கிரியை செய்கிறதுக்கு இடம் கொடுக்காமல் என் இருதயம் கடினப்பட்டால் என்ன நடக்கும்? அதான் நாம் பார்ப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் வளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாம் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அழகாக ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லாவிட்டால் என்ன நடக்குமா? பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரட்சிப்பு அடைந்திருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், பாருங்க பல காரியத்தை நாம் செய்கிறோம். ஆனால் நாம் வளர வேண்டும் என்று பரலோகம் நமக்கு ஒரு காலத்தை நியமித்திருக்கிறது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாருக்கும் காலம் வளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்போ ஒரு காலம் இருக்குது. அவன் சிறு பிள்ளையாக இருக்கிறான். தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு குழந்தையாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நாம் என்ன செய்கிறோம்? வளர்ந்து கொண்டு வர வேண்டும்.
அப்போ குழந்தை ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஆனால் வளர வேண்டும். அப்போ சிறு பிள்ளையார் காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிமையானவனுக்கும் அவனுக்கு வித்தியாசம் இருக்காதாம். அப்போ வளர வேண்டும் என்று சொல்லி தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த காலத்தில் நான் வளர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ ஒரு குழந்தையாக இருந்தால் குழந்தை நோமலாக வளர வேண்டும். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு உலக ரீதியாக ஒரு குழந்தைக்கு வளர்ச்சி அதுதான். அப்போ நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த வளர்ச்சி வந்து கொண்டிருக்கு பிள்ளைகளுக்கு. நம்முடைய கண்ணாலே பார்க்க முடியாமல் இருக்கும், ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை வளர்ந்து கொண்டு வரும். அப்போ அந்த குழந்தையை வளராவிட்டால் ஏதோ ஒரு குறை அந்த குழந்தையில் இருக்கிறது என்று தான் அறியும். அப்போ நாம் என்ன செய்வோம்? வைத்தியத்தில் கொண்டு போவோம். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அதுதான். ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் வளர வேண்டும். அது பரலோகம் நமக்கு ஒரு காலத்தை நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த காலத்திலே நாம் வளராவிட்டால் அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? அதான் நாங்கள் கடந்த முறை பார்த்தோம். ரோமர் 12:2 உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவளாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அவர்களுக்கு நன்மை, பிரியம், பரிபூர்ண சித்தம் என்னதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். கர்த்தருடைய சித்தம் என்ன, அவருக்கு எது பிரியம், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, ஒன்று நமக்கு தெரியாமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குமாம்? அது மாத்திரமல்ல, அதனுடைய சித்தத்தை அறிய மாட்டார்கள். அவருடைய நன்மை, பிரியம், பரிபூர்ண சித்தம் என்னென்று அறிய மாட்டார்கள். இன்னொரு காரியம் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா சத்துரு இலகுவாக அப்படிப்பட்டவர்களை மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் குழந்தையாக இருக்கிறார்கள். சத்துரு அப்படிப்பட்டவர்களை இலகுவாக வஞ்சித்து அவனை மேற்கொள்ளுவார்கள். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நீங்களும் வளர வேண்டும். அப்போ வளராவிட்டால் அந்த மாம்ச காரியம் இன்னும் அவர்களுக்குள் இருக்கத்தான் செய்யும். ரட்சிக்கப்பட்டாலும் கூட, ஞானஸ்நானம் எடுத்தாலும் கூட, அந்த மாம்சம் முற்றும் முழுவதும் அவர்களை விட்டு விலகி போகாதபடி இருக்கும். அதான் வேதம் சொல்லுகிறது, அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இருக்காது. அப்போ என்னென்றால் வளர்ந்து வந்தால்தான் அந்த மாம்ச காரியத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். என்றால் அதுக்கு வளர்ச்சி தேவை. குழந்தையாக இருக்கும் வரைக்கும் பாருங்க அந்த அடிமைத்தனம் இருக்கும் அவங்களுக்கு. இன்றைக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள், இன்னும் பழைய வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கு. இன்னும் அதே பார்த்தீங்கன்னா காரியங்கள் இருக்கு. மாமிச காரியங்கள், பொய் சொல்வது இருக்கிறது, போட்டி பொறாமை இருக்கிறது, சண்டை பண்ணுவது இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது. ஆனால் எல்லாம் கர்த்தருக்குன்னு செய்கிறவர்கள். ஆனால் அந்த மாமிச காரியம் இன்னும் இருக்கிறது என்றால் அவங்க வளரவில்லை, என்ற சத்தியமுள்ளவரை அறியவில்லை. இயேசுவை தான் அறிந்து வைத்திருக்கிறார்கள், அதனால் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் கடந்து போகவில்லை. வேதம் அத்தான் எதிர்பார்க்கிறது, வளர வேண்டும், கடந்து போக வேண்டும். அப்படி இருக்கக்கூடாது. அதான் அப்படி இருக்கிறபடியால் தான் அந்த மாம்சம் அவர்களை தொடர்ந்து கொண்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள் தான். ஆனால் பார்வோனின் சேனை அவர்களை பின்தொடர்ந்து வந்தது. அதே போலத்தான் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் சரியாக நாம் வளராவிட்டால் பாருங்க, பரம்பரை சாபங்கள் பின்தொடர்ந்து வரும், பரம்பரை வியாதிகள் பின்தொடர்ந்து வரும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் வளர வேண்டும். இவைகளையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்றால் சத்தியம் உள்ளவரை நாம் அறிய வேண்டும். இன்றைக்கு நாம் வளராவிட்டால் பார்வோனின் சேனை அப்படிப்பட்டவர்களை பின்தொடர்ந்து வரும். அப்போ நாம் அது தப்ப வேண்டும் அந்த காரியங்களிலிருந்து. அப்போ அதுக்கு ஒரே ஒரு வழி, நாம் வளர வேண்டும். அத்தான் இங்கே வேதம் எதிர்பார்க்கிறது. அப்போ வளர்ச்சி இல்லாவிட்டால் பாருங்க, அவர்கள் அப்படியே அந்த அடிமைத்தனத்தில் இருப்பார்கள். அத்தான் வேதம் சொல்லுகிறது. பாருங்க, சுதந்திரவாளி ஆனவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாக இருந்து ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் அளவும். அப்போ ரட்சிக்கப்பட்டவன் அவன் வளராமல் சிறு பிள்ளையாக தொடர்ந்து இருந்தால் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அதாவது ரட்சிக்கப்பட்டவனுக்கும் உலகத்தானுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்போ உலகத்தான் எப்படி அவனுக்குள் பாவ காரியங்கள் இருக்கிறதோ, மாமிச காரியங்கள் இருக்கிறதோ, அதே போல் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் இருக்கு. அவன் ராஜ்யம் எடுத்திருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், ஊழியம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம், ஒரு கிறிஸ்தவனுக்குரிய கடமையை அவன் செய்யலாம். ஆனால் அவன் வளராவிட்டால், அந்த குறிப்பிட்ட அந்த காலம் வரைக்கும் அவன் வளராவிட்டால் அவனுக்கும் உலகத்தானுக்கும் வித்தியாசம் இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு என்னென்றால் பார்வோனின் சேனை அவனை பின்தொடர்ந்து வரும். அத்தான் பழைய காரியங்கள் பின்தொடர்ந்து வரும், சாபங்கள் பின்தொடர்ந்து வரும். அப்போ இதெல்லாம் நான் விடுதலை பெற வேணும் என்றால்
நாம் கடந்து போக வேண்டும், நாம் வளர வேண்டும் என்று சொல்லித்தான் பார்க்கிறோம். அப்போ சத்துரு என்ன செய்வான் என்றால் இப்படிப்பட்டவர்களை வஞ்சித்து விடுவான். ஏன்னா சிறு பிள்ளைகள் இன்றைக்கு பாருங்க, சிறு பிள்ளைகளை ஏமாற்ற முடியும். ஏதாவது ஒன்று சொன்னால் எல்லாத்தையும் நம்பி விடுவார்கள். அப்படித்தானே சிறு பிள்ளைகளை கடத்துகிறார்கள். சாக்லேட்டை காட்டி, அதை காட்டி, இதை காட்டி, பொம்மைகளை காட்டி கடத்தி கொண்டு போகிறார்கள். என்ற சிறு பிள்ளை அப்படிதான், அதனுடைய தன்மை அப்படிதான். அப்போ இன்றைக்கு பிசாசாத்தான் உலகத்தை காட்டுகிறான், ஆசீர்வாதத்தை காட்டுகிறான், உலக மேன்மையை காட்டுகிறான், பணத்தை காட்டுகிறான், படிப்பை காட்டுகிறான், எவ்வளவு முக்கியம் என்பதை அவன் நமக்கு காட்டுகிறான். அதனாலே இவர்கள் என்ன செய்ய, சிறு பிள்ளையாக இருக்கிறபடியினாலே எல்லாத்தையும் அவர்கள் கேட்டு வாஞ்சித்து அதுக்கு பின்னாலே போய் அடிமையாகி போய் இருக்கிறார்கள். பாருங்க, வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 5:8. தெளிந்து புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமாவென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ இன்றைக்கு நாம் பிசாசுடைய வலையிலே விழாதபடிக்கு என்ன செய்ய வேண்டுமா? வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதாம்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். அப்போ யாருக்கு தெளிந்த புத்தி? சிறு பிள்ளைகளுக்கு இருக்குமா தெளிந்த புத்தி? என்ற அவங்களுக்கு நன்மை தீமை என்னது தெரியாது. அவங்களுக்கு தெளிந்த புத்தி அவங்களுக்கு இல்லை. யாருக்கு தெளிந்த புத்தி உண்டால் வளர்ந்தவர்களுக்கு, சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வர்களுக்குத்தான் தெளிந்த புத்தி இருக்கும். பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். அடுத்தது விழித்திருங்கள். அது யாருக்கு பார்த்தீங்கன்னா முடியும் என்றால், குழந்தையாக இருக்கிறவர்களுக்கு அது முடியாது. பாருங்க, பூரண வயது உள்ளவர்கள் என்று அவர்களுக்கு தான் பயிற்சியினாலே நன்மை தீமை அறியத்தக்க அந்த தகுதி உடையவர்களை தான் நாங்கள் பார்த்தோம். எல்லாராலும் முடியாது, அவர்களாலே மாத்திரம்தான் முடியும். அவர்களுக்கு தான் தெளிந்த புத்தியும் இருக்கும், அவர்கள் தான் விழித்திருப்பார்கள். அப்போ சத்தியம் உள்ளவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதாங்க பார்க்குறோம். பாருங்க, அடுத்தது ஏனெனில், அதாங்க ஏனென்றா, ஏன் நீங்கள் விழித்திருக்க வேண்டும், ஏன் நீங்கள் தெளிந்த புத்தியாக இருக்க வேண்டும் என்றால், உங்கள் எதிராளியாகி பிசாசானவன். அப்போ நம்முடைய எதிரி யார் என்றால் பிசாசானவன். அவன் எப்படியாம் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோவென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப நாம் கவனமா இருக்க வேண்டும். இன்றைக்கு சிங்கம் போல அவன் வருகிறான் நம்மை விழுங்க. அப்ப நாம் தானியேலாய் இருந்தால் கர்த்தர் அவனுடைய வாய்க்கு நம்மை தப்புவிப்பார். அல்லது தானியேலை குற்றப்படுத்தினவர்களாய் இருந்தால் அவர்களை உள்ளே கொண்டு போறதுக்குள்ளே பாருங்க, அந்த சிங்கம் பாய்ந்து அவர்களை கடித்து அவனுடைய எலும்பை முறித்து போட்டதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த சிங்கம் டக்குன்னு பாஞ்சு அவங்களை பிடித்து அப்படியே அவங்களை உயிரோடையெல்லாம் கடித்து கொதறி விட்டது. அப்போ தானியேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதிப்பு வரவில்லை. அதான் இப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும்? குழந்தைகளாகவா? இல்லை, சத்தியமுள்ளவரை அறிந்து இருக்க வேண்டும். சத்தியம் உள்ளவருக்குள் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நாம் வளர்ந்திருக்க வேண்டும். அப்படி வளராவிட்டால் ரட்சிக்கப்பட்ட பேர் இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற பேர் இருக்கலாம், ஊழியம் செய்கிறவன் என்று சொல்லி பேர் நமக்கு இருக்கலாம், ஆவிக்குரியவன் என்ற பேர் நமக்கு இருக்கலாம். ஆனால் நாம் வளராவிட்டால் உலகத்தானுக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. பாருங்க, நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 4:2 திருப்பி நான் வாசிக்கிறேன். பாருங்க, தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கு வீட்டு விசாரணைக்காரனுக்கு கீழ்பட்டிருக்கிறான். அப்போ அந்த காலம் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறான். வளருவதற்கென்று காலம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்கிறோம்னா, அந்த வளரும் வரைக்கும் பல காரியங்கள் நாம் விழுந்து எழும்பிக் கொண்டு இருப்போம். நாம் இன்னும் வளர இல்லை தான், நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதான் பாருங்க, சில நேரம் பாருங்க, திரும்ப திரும்ப அதே பாவத்தை நாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் திரும்பி எழுந்திருப்போம், திரும்பி கொஞ்ச காலம் நல்லா இருக்கும், திரும்பி அதே பாவத்தில் விழுந்து, ஏன்னா நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கு கீழ்பட்டிருக்கிறான். ஆனால் அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். அப்போ அந்த அடிமைத்தனம் தான் திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்ய தூண்டுகிறது. அப்போ நாம் வளரும் போது இந்த அடிமைத்தனத்தை, இந்த நுகத்தை கர்த்தர் முறித்து விடுவார். அப்போ அந்த நுகம் எப்போ முறிக்கப்படும் என்றால், வளரும் போது தான் அந்த நுகம் முறிக்கப்படும். அந்த அடிமைத்தனத்தின் நுகம் அப்போ தான் முறிக்கப்படும். அப்போ தான் முக்கியம், அந்த குறித்த அந்த காலத்து நாம் வளர வேண்டும். நாம்
அப்படியே நாம் இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு 30-40 வருஷம் என்று பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் குழந்தையாக இருக்கிறார்கள். அதான் அவங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை மேற்கொள்ள முடியலை, பாவத்தை விட்டுவிட முடியலை. பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு, பிசாசினாலே தாக்கப்பட்டு அவங்களை பிசாசு விளங்கி போய் இருக்கிறான். அப்படிப்பட்டவர்களை வெளியில் வர முடியாதபடி இருக்கிறார்கள். ஏனென்றால் அவங்க குழந்தையாக இருக்கிறார்கள். அப்போ நாம் வளர வேண்டும். அப்போ நாம் வளரும் போது இந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வரும். அதான் முக்கியம். அப்போ ஞானஸ்தானம் எடுத்து பாருங்க, எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள், ஆனால் இன்னும் அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். இன்னும் பல பாவத்திலே அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். பல காரியங்களில் அடிமைப்பட்டு அதாலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஞானஸ்தானம் எடுத்தான் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் மரிக்கவில்லை, அடக்கம் பண்ணப்படவில்லை. ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள், ஆனால் அதனுடைய அர்த்தம் தெரியாமலே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை. அப்போ நாம் வளர வேண்டும் என்று தான் கர்த்தர் எதிர்பார்க்க. வளர்ந்தவர்கள் தான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களுடைய வாழ்க்கை விடுதலையாகும். ஏனென்றால் வளர்ந்தவர்கள் எப்படியாம் சத்தியம் உள்ளவருக்குள் இருப்பார்கள். அப்போ அதுதான் இவர்களை அதான் வேதம் சொல்ல, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ இந்த வசனத்தை சும்மா நான் வாசிச்சுட்டு போகிறோம், ஆனால் அர்த்தம் நமக்கு தெரியல. இப்போ தெரியுது அந்த அர்த்தம். அப்போ இயேசுவை மாத்திரம் நம்ம இயேசுவாக அறிந்து கொண்டு இருந்தோமா இருந்தால் பாருங்க, அவர்களோட வாழ்க்கையில மாற்றம் இல்லை. பாருங்க, எத்தனை பேர் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஞானம் எடுத்திருக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள், இயேசுவின் நாமத்தினாலே பலதை செய்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை. ஏனென்றால் சத்தியமுள்ளவரை அறியவில்லை. இயேசுவை மாத்திரம்தான் அறிந்து வைத்திருக்கிறார்கள், ஆனால் சத்தியமுள்ளவரை அறியவில்லை. அப்போ நான் எப்போ சத்தியமுள்ளவரை அறிவேனோ அப்போதான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாகத்தான் வேதம் சொல்லுகிறபடி சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நமக்கு விடுதலை வேணுமா? முதல் சிறு பிள்ளையாக இருக்கிற அவர்கள் என்னவாம் வளர வேண்டும். வளர்ந்து வந்தால்தான் அந்த சத்தியம் அவர்களை விடுதலையாக்கி, அந்த அடிமைத்தனத்தின் விடுதலையாக்கி அவர்களை மீட்டெடுக்கும். அப்போ நாம் சத்தியமுள்ளவருக்குள் அப்படிப்பட்டவர்கள் வாழ்வார்கள். அப்போ அப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கிறவர்கள் சத்துருவை எதிர்த்து நிற்க முடியாமல் இருக்கும் என்றால் விழுந்து விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். பிசாசு பார்த்தீங்கன்னா இப்போ சிறு பிள்ளையாக இருந்தால் அவர்களை விழுங்குவதற்காக வகை தேடி சுட்டி திரிகிறான். அப்போ நானும் நீங்களும் சத்துருவை நாம் எதிர்க்க வேண்டும். அப்போ தெளிந்த புத்தி நமக்கு வேண்டும், விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். அதான் பாருங்க, ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம், எப்படி சத்துருவை நாம் எதிர்ப்பது. ஸோ அதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ எப்படி நாம் அவனை எதிர்க்க முடியும் என்றால் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போ அந்த விசுவாசத்தில் உறுதி எப்படி வரும் என்றால், குழந்தையாக இருவர்களுக்கு அந்த உறுதி வராது, வளர்ந்தவர்களுக்கு தான் அந்த உறுதி வரும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சத்தியம் உள்ளவரை நாம் அறிய வேண்டும். அப்போ சத்தியம் உள்ளவருக்குள் இருக்கும்போது என்னுடைய விசுவாசம் உறுதிப்பட்டதாக இருக்கும். அப்போ வளர்ந்தவர்களாக இருந்தால்தான், சத்தியம் உள்ளவருக்குள் அவங்க இருக்கும்போது தான் அவங்களுடைய விசுவாசம் உறுதி வரும். பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள், ஆனால் அப்படி ஆகும் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த நம்முடைய விசுவாசம் உறுதி வர வேணும் என்றால் வார்த்தை என்ன சொல்லுகிறது? அந்த கர்த்தருடைய வார்த்தை, கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல். அப்போ நான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது, அதை நாம் கேட்கிறோம். அப்போ என்ன செய்யணும் என்றால் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல். அப்போ அந்த வார்த்தையினாலே வருகிற அந்த நம்பிக்கையை விட்டு நாம் அசையாமல் என்ன செய்யணுமா? ஸ்திரமாயும் உறுதியாயும் நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ அதுதான் நம்ம என்ன செய்கிறதாம், விசுவாசத்தில் உறுதியாக நிற்க செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட அந்த வார்த்தையினாலே நமக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. அந்த நம்பிக்கை எப்படியாம், அது ஸ்திரமாயும் உறுதியாயும் இருக்கிறது. அப்போ அதனாலே நான் என்னுடைய விசுவாசம் எப்படியாம் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. அப்போ தான் பார்க்குறோம். அப்போ 4 காரியத்தை இங்கே நாங்கள் வசனம் சொல்லுகிறது. முதலாவது, அவனுடைய வசனத்தை கேட்டு உட்கொள்ள வேண்டும். 2வது, உட்கொள்வதினாலே நம்பிக்கை உண்டாகும்.
மூன்றாவது, இப்படிப்பட்ட நம்பிக்கை அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் இருக்கும். நாலாவது, இப்படி இருக்கும் போது விசுவாசத்தில் உறுதியாய் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கத்தான் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய இருதயம் விழித்திருக்கிற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதை நாம் பயன்படுத்த வேண்டும். நானும் நீங்களும் வளருவதற்காக இந்த காரியத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி இல்லாட்டா சத்துரு என்ன செய்வான்? நம்மை வஞ்சித்து விடுவான். அப்போ நானும் நீங்கள் வளர வேண்டும். அதான் வேதம் எதிர்பார்க்க. அதற்காகத்தான் நம்முடைய இருதயம் விழித்த நிலைமையில் இருக்கிறது. ஒரு கூட்டம் மறித்து விட்டது, ஆனால் இன்னொரு கூட்டம் இருதயம் விழித்தபடி இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறது. அப்போ அதை நாம் பயன்படுத்தாவிட்டால் அவர்களும் அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போய்விடும். அப்போ கர்த்தராலே குணமாக்க முடியாதபடி இருக்கு. அதான் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய இருதயம் கொளுத்திருக்கிறது என்று சொல்லி அன்றான வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ அவர் கர்த்தராலே குணமாக்க முடியாதபடி இருக்கும் அந்த இருதய கடினம். பாருங்க, அப்பா நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த காரியத்திலே கர்த்தர் நமக்கு தருணங்கள் தருகிறார், நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நாம் கடந்து போவோமாக. அந்த குழந்தை தனத்தை விட்டு நாம் கடந்து போவோமாக. பலமான ஆகாரத்தை நாம் உண்ணுவதற்கு அந்த வளர்ச்சி நமக்கு தேவை. அப்படி இல்லாட்டா நாம் பாலை குடித்து கொண்டு தான் இருப்போம். வருஷங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு மறுபடியும் மூல உபதேசம் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார் பவுல். அப்போ அதனால் நாம் கடந்து போக வேண்டும். அப்போ நாம் வாழும் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். எப்படி நாம் வாழப் போகிறோம் பாருங்கள். இந்த பூமியில் எவ்வளோ காலம் இருக்க போகிறோம் என்று தெரியாது. ஆனால் கர்த்தர் நியமித்திருக்கிறார். தான் குறிப்பிட்ட காலம் இருக்கிறது நமக்கு. நாம் வளர்வதற்கென்று கர்த்தர் காலம் குறித்திருக்க. ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு காலத்தை குறித்தார், வளர்வதற்கும் ஒரு காலத்தை குறிச்சிருக்கிறார். அப்போ நாம் அந்த காலத்தில் நாம் வளர வேண்டும். அப்படி வளராவிட்டால் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு போவோம். அதான் நாங்கள் பார்க்கோம், எப்படியாம் சுட்டி திரிகிறான் விழுங்குவதற்கு. எத்தனை பேர் விழுந்து போயிருக்கிறார்கள் என்று பாருங்கள். பிசாசு வஞ்சனையினாலே வளராதபடிக்கு பிசாசாலை தாக்கப்பட்டு அப்படி முடங்கி போய் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் எவ்வளோ பேர் காணப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடி இருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு நமக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. நம்முடைய இருதயம் விழிப்பாக இருக்கிறது. அப்போ நாம் பாருங்கள், இந்த காரியத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த தருணத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதான் பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக. அப்போ வளர்ந்தால்தான் நமக்கு தெரியும். ஆவியானவர் நம்மை நடத்துவார். எது நன்மை எது தீமை என்று சொல்லி நாம் பகுத்தறிய நமக்கு முடியும். குழந்தையாக இருந்தவர்களுக்கு முடியாது. அப்போ இன்றைக்கு சத்துரு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அநேகரை அப்படியே வைத்திருக்கிறான் வளராதபடிக்கு. அப்போ இந்த வலையிலிருந்து நாம் வெளியில் வர வேண்டும். அப்போ தான் நான் கடந்து நாம் போக முடியும். ஸோ முதல் நாங்கள் பார்த்தோம் நித்திரை பண்ணுற நிலைமை நாங்கள் பார்த்தோம். ரெண்டாவது இருதயம் விழித்திருக்கிற நிலைமை. ஸோ மூன்றாவது நாங்கள் பார்க்க போகிறோம் அடுத்த முறைக்கு என்னென்றால் கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்கிற நிலைமை. ஸோ அது முக்கியம். அப்போ பாருங்க, அப்படி படிப்படியாக போய்கொண்டிருக்கிறத 3 நிலைமைகள். அப்போ நாம் அந்த காரியத்தை நாம் பரிசோதித்து நாம் மனம் திரும்புவோமாக. ஸோ அடுத்த முறைக்கு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.